இந்த ஒரு பொண்ணு மேஜிக் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு நாயை தங்க நாயாக மாற்றிடுறா. இதனால நாயோட ஓனர் ரொம்ப சந்தோஷமாகி அந்த நாயை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வண்டி நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இதை எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி கொடுங்க, நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கோம், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் வந்து தங்கமாக மாற்றி கொடுத்தா அதை வச்சு நாங்கள் பழிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அவள் வந்து என்னால் ஒரு பொருளை மட்டும் தான் தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு மேஜிக் பண்ணுற பொண்ணு வந்து சொல்லும். உடனே வந்து இவ என் ஹஸ்பண்டே வந்து நீங்கள் தங்கமாக மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அவள் சொன்னதை கேட்டு இந்த பொண்ணு வந்து அவரை தங்கமாக வந்து மாற்றிடும். அதை பார்த்தோன்னே இனிமேல் கோடீஸ்வரி அப்படின்ற மாதிரி கத்துவா. தங்கமா மாறின அவங்க ஹஸ்பண்டை அவங்க வீட்டுக்கு வெளியே வச்சு கூவி வித்துட்டு இருப்பா. அங்க இருக்கவங்க எல்லாமே ஏழையா இருக்கிறதுனால இவ சொல்ற விலைக்கு யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து விலையை கம்மி பண்ணி கேட்பாரு. ஆனா ₹1 கூட கம்மி பண்ண மாட்டேன், ஒழுங்கா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுருவா. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இந்த உடம்பு பீஸா கட் பண்ணி வித்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ண போவா. அவ கழுத்தை கட் பண்ணும் போது நார்மலான நிலைமைக்கு வந்துடுவாரு. நீ பணத்துக்காக என்னைய வந்து கொல்ல பாக்குறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேரசை பிடிச்சவளை விரட்டி அடிப்பாரு.